தமிழக சட்டசபையை புதனன்று தேமுதிக புறக்கணித்த நிலையில் திமுக உறுப்பினர்களும் பங்கேற்கவில்லை. சட்டசபையில் செவ்வாயன்று கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக தங்களை முதலில் பேச அனுமதிக்காமல் இறுதியில் அனுமதிக்க சபாநாயகர் முன்வந்ததை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பிரதான எதிர்க்கட்சியான தங்களுக்கு முதலில் பேச வாய்ப்பு அளிப்பதில்லை என்பதால் சபையை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தேமுதிக அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதனன்று சட்டசபையில் இப்பிரச்சினையை எழுப்பிய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவிற்கு முதலில் பேச வாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். சட்டசபை விதி 98 கீழ் யாரை பேச அழைக்க வேண்டும் என்பது தனது உரிமை என்றும் சபைக்கு வெளியில் தேமுதிகவினர் தன்னை பற்றி கருத்து கூறியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் சபாநாயகர் தனபால் கூறினார். அதைத் தொடர்ந்து புற்றீசல் போல் பெருகி வரும் அனுமதி பெறாத வீட்டு மனைகள் விற்பனை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து பத்திரப்பதிவு மற்றும் உள்ளாட்சித்துறை வாயிலாக கலந்தாலோசனை நடத்தப்படும் என்றும் மனைகள் வரன்முறைப்படுத்தப்படும் என்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் பதில் தந்தார். ஆனால் பதிலில் திருப்தி இல்லை என்று கூறி புதிய தமிழகம் கட்சி வெளிநடப்பு செய்தது. எந்தவிதமான பொது இடத்துக்கும் ஒரு சென்ட் நிலம் கூட விடாமல் அந்த பொது இடத்துக்கு விட வேண்டியதையும் சேர்த்து விற்று விடுகிறார்கள். எனவே இது மிகப்பெரிய குற்றம். எனவே இந்த குற்றத்தை இழக்கக்கூடியவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இதற்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இதற்கு உண்டான பதில் இன்று நாங்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இல்லாத காரணத்தினால் திருப்தி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். 2 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுகவினருக்கு விதிகளை தளர்த்தி சட்டசபையில் கலந்து கொள்ள சபாநாயகர் அனுமதி அளித்திருந்த போதும் அக்கட்சியினர் யாரும் புதனன்று சபைக்கு வரவில்லை.